மேரேஜ் லோன் வாங்குறாங்க, கல்யாணத்தையே கடனில் தான் பண்ணுறாங்க. உடனடியாக ஹனிமூன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஃபாரினர் தான் சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் அது ஒரு இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரம்பமே கடனில் ஆரம்பிச்சது. வாழ்க்கையோட ஆரம்பமே கடனில் ஆரம்பிச்சது. அதாவது கல்யாணத்திற்கு ஆகும் செலவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் அதில் வருது. அங்கேருந்தே அவர் கடனாளி ஆகிட்டு அந்த ஸ்பைரலில் மாட்டிக்கிறாரு. ஃப்ளெக்ஸு, ப்ரீவெட் ஷூட்டு, அப்புறம் தகுதிக்கு மீறிய அளவுக்கு செலவு கழித்து பியர் ப்ரெஷருங்கிறது மைண்டை அசியூம் பண்ணிக்கிறது தான். நீங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு அதுதான். நீங்கள் கையில் பணமும் இல்லைன்னா நீ மனதிலையாவது நிதானத்தை கொண்டு வா. என்கிட்ட பணமும் இல்லை, என்கிட்ட நிதானமும் இல்லை, அப்போ ஆடத்தான் வேணும்னா அப்போ கிட்ட தான் போகும். கொரோனா காலம் கற்றுக் கொடுத்தது இல்லைங்களா கல்யாணத்தை எவ்வளோ எளிமையாக பண்ணலான்னு. மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்ட சந்தோஷத்தை எவ்வளோ பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அதுவும் மகிழ்ச்சி கொடுத்தது தானே, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தானே இருந்தோம். அந்த நேரத்தில் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு அது யூஸ் ஆச்சு சார். நீங்கள் வேறு சார் எல்லாருமே அப்படியே வாழ்ந்துட்டு போயிட முடியுமா? இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு டாக்டருக்கு இன்னொருத்தர் செய்கிற உடலில் அவங்க துன்புறுத்திக்கிறது ரொம்ப ஏன்னா அந்த உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி நல்லா தெரியும். எங்களுக்கு இந்த நேரம் மகிழ்ச்சி அவ்வளோன்னு தான் தெரியும். மனிதனுடைய வீக்னஸை எப்போதுமே ரொம்ப வீக்காகவும் பார்த்துடவும் முடியாதுல்ல. இப்போ இந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய முக்கியமான கட்டத்துக்கு வரும்போது கடன்கிற சூழலில் மாட்டிக்க கூடாதுன்னு அதான் நான் கேட்டேன். முன்னால் இல்லாத பெரிய செலவுகளில் இப்போ இந்த நவீன கால செலவுகளில் எதெல்லாம் தவறுன்னு பார்க்குறீங்கன்னு அதுக்கு தான் அந்த கொஸ்டின் வச்சு. அப்போ வாழ்க்கையை தொடங்குற இடத்துல கல்யாண செலவை எவ்வளவு நிதானமாக இருந்தால் பெட்டர், அல்லது அதுக்கும் ஏதாவது ஒரு கணக்கு வைக்க முடியுமா? அப்போ 8 லட்சம் ரூபாய் 2 நாளைக்காக நம்ம செலவு பண்ணுறோங்க. அது தேவையில்லாத செலவு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவரோட ஃப்ரெண்டு அங்கே பண்ணாருங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் அங்கே பண்ணுறாருங்க. அப்போது இது ஒரு பெரிய பார்ட்டுங்க. ஒரு சாதாரண ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு மேரேஜ் லோன் வாங்குறாங்க, கல்யாணத்தையே கடனில் தான் பண்ணுறாங்க. உடனடியாக ஹனிமூன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஃபாரினர் தான் சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் அது ஒரு இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரம்பமே கடனில் ஆரம்பிச்சது. வாழ்க்கையோட ஆரம்பமே கடனில் ஆரம்பிச்சது. அதாவது கல்யாணத்திற்கு ஆகும் செலவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் அதில் வருது. அங்கேருந்தே அவர் கடனாளி ஆகிட்டு அந்த ஸ்பைரலில் மாட்டிக்கிறாரு. ஃப்ளெக்ஸு, ப்ரீவெட் ஷூட்டு, அப்புறம் தகுதிக்கு மீறிய அளவுக்கு செலவு கழித்து பியர் ப்ரெஷருங்கிறது மைண்டை அசியூம் பண்ணிக்கிறது தான். நீங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு அதுதான். நீங்கள் கையில் பணமும் இல்லைன்னா நீ மனதிலையாவது நிதானத்தை கொண்டு வா. என்கிட்ட பணமும் இல்லை, என்கிட்ட நிதானமும் இல்லை, அப்போ ஆடத்தான் வேணும்னா அப்போ கிட்ட தான் போகும். கொரோனா காலம் கற்றுக் கொடுத்தது இல்லைங்களா கல்யாணத்தை எவ்வளோ எளிமையாக பண்ணலான்னு. மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்ட சந்தோஷத்தை எவ்வளோ பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அதுவும் மகிழ்ச்சி கொடுத்தது தானே, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தானே இருந்தோம். அந்த நேரத்தில் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு அது யூஸ் ஆச்சு சார். நீங்கள் வேறு சார் எல்லாருமே அப்படியே வாழ்ந்துட்டு போயிட முடியுமா? இப்போ